வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 7th யூனிட் கூடிய 1 வேர்ட்ஸ் அண்ட் ஆன்சர் கீ செக் பண்ண போகிறோம். இன்றைக்கி 7th யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள் இதுக்குரிய ஒன்லைனர்ஸ் வாங்க செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தனி மனிதனின் அடிப்படை தேவைகள் எவை? நம்ம எல்லாருக்கும் தெரியும், உணவு, உடை, இருப்பிடம், அனைத்தும் சரி. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. கூட்டுறவு சங்கங்கள் மூலம் எந்த ஆண்டிலிருந்து வீடு கட்ட அரசாங்கத்தின் மூலம் முடிவு செய்து செயல்பட தொடங்கியது? கூட்டுறவு சங்கங்கள் மூலம் எந்த ஆண்டிலிருந்து வீடு கட்ட அரசாங்கத்தின் மூலம் முடிவு செய்து செயல்பட தொடங்கியது? ஆப்ஷன் ஏ 1923. முதலில் தமிழ்நாட்டில் வீடு அமைப்பு கூட்டுறவு சங்கங்கள் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? ஆப்ஷன் டி, இவற்றில் எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஆப்ஷன் டி, இவற்றில் எதுவும் இல்லை. எந்த உலகப்போர் காரணமாக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு கட்டிட வேலைகள் தடைப்பட்டது? ஆப்ஷன் பி, இரண்டாம் உலகப்போர். எந்த ஆண்டு சென்னையில் ஒரு கூட்டுறவு வீடு அமைக்கும் சங்கம் தத்துவங்கள் அரசு முன் வந்தது? எந்த ஆண்டு சென்னையில் ஒரு கூட்டுறவு வீடு அமைக்கும் சங்கம் தத்துவங்கள் அரசு முன் வந்தது? 1946. ஆப்ஷன் டி, 1946. கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்வு செய். குடியிருப்பு பற்றாக்குறை சென்னையில் மட்டுமல்லாது மதுரை மற்றும் கோவை போன்ற பெரிய நகரங்களிலும் திருச்சி, சேலம் போன்ற சிறிய நகரங்களிலும் மிகுதியாக காணப்பட்டது. நகர கிராம அளவில் 300 வீடமைக்கும் குழுக்கள் அமைக்கப்பட்டு வீடமைக்கும் சங்கங்கள் அமைக்கப்பட்டன. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 7th கொஸ்டின், சாதாரண கூட்டுறவு கட்டட சங்கம் பற்றி சரியானதை தேர்வு செய்க. மிக பழமையானவை. முதலில் இந்த வித சங்கம் ஏற்பட்டது. வீட்டு மனை உரிமையாளர்கள் இந்த சங்கங்களில் உறுப்பினராக சேரலாம். வீடு கட்ட சங்கம் நீண்ட கால கடன் வழங்குகிறது. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்றுள் எந்த வகை சங்கம் நிலத்தை வாங்கி வீடுகளை கட்டி உறுப்பினர்களுக்கு வழங்கும் தவணை முறையில் வழங்கும் அடிப்படையில் இவ்வீடுகள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் எந்த வகை சங்கம் நிலத்தை வாங்கி வீடுகளை கட்டி உறுப்பினர்களுக்கு வழங்கும் தவணை முறையில் வழங்கும் அடிப்படையில் வீடுகள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, கூட்டுறவு வீடு அமைப்பு சங்கம். எந்த ஆண்டு வரை நகர வீட்டு வசதி வளர்ச்சி குழு அரசு முழு ஊக்கம் அளித்து கிராம வீட்டு வசதி வளர்ச்சிக்கு அக்கறை செலுத்தவில்லை? எந்த ஆண்டு வரை நகர வீட்டு வசதி வளர்ச்சி குழு அரசு முழு ஊக்கம் அளித்தும் கிராம வீட்டு வசதி வளர்ச்சிக்கு அக்கறை செலுத்தவில்லை? ஆப்ஷன் ஏ, 1950. அரசு கிராம வீடு அமைப்பு திட்டம் ஒன்றை வகுத்து அதை நிறைவேற்ற கிராம வீடு அமைப்பு சங்கங்களை எந்த ஆண்டு பிறகு தொடங்கியது? அரசு கிராம வீடு அமைப்பு திட்டம் ஒன்றை வகுத்து அதை நிறைவேற்ற கிராம வீடு அமைப்பு சங்கங்களை எந்த ஆண்டிற்கு பிறகு தொடங்கியது? ஆப்ஷன் ஏ, 1950. கூட்டுறவு வீடு அடமான சங்கங்கள் ஆரம்பத்தில் எந்த பெரிய நகரங்களில் கூட்டுறவு வீடு அடமான வங்கிகள் என்ற பெயரில் துவங்கப்பட்டது? கூட்டுறவு வீடு அடமான சங்கங்கள் ஆரம்பத்தில் எந்த பெரிய நகரங்களில் கூட்டுறவு வீடு அடமான வங்கிகள் என்ற பெயரில் துவங்கப்பட்டது? ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. சென்னை, கோவை, சேலம், அனைத்தும் சரி. வீடு அடமான கூட்டுறவு வங்கிகள் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? வீடு அடமான கூட்டுறவு வங்கிகள் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ, வீட்டு வசதி சங்கம். கீழ்கண்டவற்றுள் எந்த அமைப்பு அடுக்கு தொடரின் மாடி வீடுகளை கட்டி கூட்டு உரிமை குத்தகை அடிப்படையில் பொதுமக்களுக்கு வழங்குகிறது? ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம். ஏழைகளும் குறைந்த வருவாய் உள்ளவர்களும் மனை இடங்களை வாங்கி பின் சொந்தமாக வீடுகள் கட்டிக் கொள்வதற்கு நிதி உதவி வழங்கும் நோக்கத்துடன் கீழ்கண்டவற்றுள் எந்த வகை சங்கம் துவங்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ, கூட்டுறவு வீடு அமைப்பு சங்கங்கள். ஆப்ஷன் ஏ,
கூட்டுறவு வீடமைப்பு சங்கங்கள். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கூட்டுறவு வீடமைப்பு சங்கங்களும் 2 அடுக்கு தொடர் அமைப்பு முறையில் எந்த ஆண்டு அரசு உத்தரவுப்படி சீரமைக்கப்பட்டன? தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கூட்டுறவு வீடமைப்பு சங்கங்களும் 2 அடுக்கு தொடர் அமைப்பு முறையில் எந்த ஆண்டு அரசு உத்தரவுப்படி சீரமைக்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ 1972 மார்ச் 11. 1972 மார்ச் 11. சென்னை மத்திய கூட்டுறவு வீடு அடமான சங்கம் எவ்வாறு பெயர் மாற்றி அமைக்கப்பட்டது? சென்னை மத்திய கூட்டுறவு வீடு அடமான சங்கம் எவ்வாறு பெயர் மாற்றி அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம். தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம். சரஸ்வதி கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் இந்தியாவில் எங்கு உள்ளது? சரஸ்வதி கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் இந்தியாவில் எங்கு உள்ளது? ஆப்ஷன் ஏ பம்பாய். ஆப்ஷன் ஏ பம்பாய். சரஸ்வதி கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? சரஸ்வதி கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1912. ஆப்ஷன் ஏ 1912. எந்த ஆண்டில் 1949 வங்கி ஒழுங்குமுறை சட்டப்படி கூட்டுறவு வங்கிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டதால் இந்த வங்கிகள் கூட்டுறவு அடமான சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் டி 1966. ஆப்ஷன் டி 1966. எந்த ஆண்டில் வீட்டுவசதி சங்கங்களின் சீரமைப்பு திட்டத்தின்படி கூட்டுறவு அடமான சங்கங்கள் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கங்களாக மாற்றப்பட்டன? ஆப்ஷன் பி 1972 மார்ச் 11. ஆப்ஷன் பி 1972 மார்ச் 11. நகர கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் பற்றி சரியானதை தேர்வு செய்க. நகர கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் பற்றி சரியானதை தேர்வு செய்க. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. என்னென்னு பார்த்துடலாம். சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி போன்ற இடங்களில் கூட்டுறவு வீடு அடமான வங்கிகள் என்று அமைக்கப்பட்டது. 1964க்கு பின்னர் நகராண்மை அமைந்துள்ள எல்லா நகரங்களிலும் இச்சங்கங்கள் அமைக்கப்பட்டன. 1966ஆம் ஆண்டிலிருந்து கூட்டுறவு வீடு அடமான வங்கி கூட்டுறவு வீடு அடமான சங்கம் என மாற்றி அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான். இதுக்குரிய ஆன்சர். தமிழகத்தில் வீட்டு வசதி சங்கம் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் வீட்டு வசதி சங்கம் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சென்னை. ஆப்ஷன் ஏ சென்னை. நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் விவகார எல்லை என்பது? நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் விவகார எல்லை என்பது ஒரு நகராண்மைக்கு உட்பட்ட எல்லை பகுதிகள். ஆப்ஷன் ஏ ஒரு நகராண்மைக்கு உட்பட்ட எல்லை பகுதிகள். நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் ஆ வகை வகுப்பினரின் பங்கு மூலதனம் மற்றும் உச்ச கடன் அளவு. நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் ஆ வகை உறுப்பினரின் பங்கு மூலதனம் மற்றும் உச்ச கடன் அளவு. ஆப்ஷன் ஏ 100 ரூபாய் மற்றும் 12 மடங்கு. 100 ரூபாய் 12 மடங்கு. நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் நோக்கம். நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் நோக்கம் பழைய வீட்டை பழுது பார்க்கவும் புதுப்பிக்கவும் கடன் தருவது, வீட்டை விரிவாக்க கடன் தருதல், புதிய வீடு கட்ட கடன் தருதல். அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான் ஆன்சர். நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் பொறுப்பு மற்றும் நிர்வாகத்தில் உள்ள நபர்களின் மொத்த எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ வரையறுக்கப்பட்டது மற்றும் 9 நபர்கள். வரையறுக்கப்பட்டது மற்றும் 9 நபர்கள். நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் கீழ்கண்டவற்றுள் புதிய வீடு கட்ட இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்களில் சரியானதை தேர்வு செய்க. மனை சம்பந்தப்பட்ட அசல் பத்திரங்கள் மற்றும் சம்பள சான்றிதழ், வயது சான்றிதழ் மற்றும் வம்சாவளி பட்டியல், சொத்து சம்பந்தப்பட்ட எல்லைகளும் அளவுகளும். அனைத்தும் சரி. இதுக்குரிய ஆன்சர் அனைத்தும் சரி. நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் கீழ்கண்டவற்றுள் புதிய வீடு நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் கீழ்கண்டவற்றுள் புதிய வீடு கட்ட இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்களின் சரியானதை தேர்வு செய்ய. பொறியாளர் மதிப்பீடு, கட்டப்போகும் வீட்டின் வரைபடம், மனையின் பேரில் 33 வருட வில்லங்க சான்றிதழ். அனைத்தும் சரி. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கடனை திருப்பி செலுத்தும் கால அளவு. உறுப்பினர் அல்லது உறுப்பினரின் குடும்பத்தில் எவரது வருமானம் அதிக அளவில் எடுக்கப்பட்டுள்ளதோ அவரது வயதிற்கேற்ப கீழ்கண்டவாறு கடனை செலுத்தும் கால அளவு நிர்ணயம் செய்யப்படும். இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அதாவது 45 வயது வரை 18 ஆண்டு, 50 வயது வரை 15 ஆண்டு, 55 வயது வரை 10 ஆண்டு. அனைத்தும் சரி.
கடன் மனு அனுமதிக்கப்பட்ட பின் உறுப்பினர் பெறும் கடன் தொகைக்கு பணையையும் மற்றும் கட்டப்போகும் வீட்டையும் சங்கத்திற்கு அடமான பத்திரம் எழுதி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு கட்டணம் கடன் தொகைக்கு எத்தனை சதவிகிதம் செலுத்தினால் போதுமானது? ஆப்ஷன் ஏ 1. ஓகேங்களா, 1% செலுத்தினால் போதுமானது. அடுத்து பொறுத்துகக்குரிய விடை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பொறுத்துகக்கூடிய விடை 1, 2, 3 வரிசையாக தான் இருக்குது. முதல் தவணை வழங்குதல் 40%, இரண்டாவது தவணை தொகை வழங்குதல் 30%, மூன்றாவது தவணை தொகை பெறுதல் 30%. 3 தவணை முறை தொகையை கீழ்கண்டவற்றுள் எந்த அமைப்பால் வழங்குகிறது? 3 தவணை முறை தொகையை கீழ்கண்டவற்றுள் எந்த அமைப்பால் வழங்குகிறது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம். ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம். கீழ்கண்டவற்றுள் சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றுள் சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ முதல் தவணை தொகை பெற்ற தேதியிலிருந்து 1 ஆண்டுக்குள் அல்லது 3 தவணை தொகை பெற்ற 3 மாதத்திற்குள் கட்டிடத்தை கண்டிப்பாக கட்டி முடிக்க வேண்டும் என்பது சரியான வாக்கியம். எந்த ஆண்டு வரை வீட்டு வசதி வளர்ச்சிக்கு அதிக அளவு அரசு ஊக்கம் அளித்தது? எந்த ஆண்டு வரை வீட்டு வசதி வளர்ச்சிக்கு அதிக அளவு அரசு ஊக்கம் அளித்தது? ஆப்ஷன் ஏ 1950. ஆப்ஷன் ஏ 1950. கிராமிய வீட்டு வசதி திட்டம் எந்த ஆண்டு அரசு வகுத்தது? கிராமிய வீட்டு வசதி திட்டம் எந்த ஆண்டு அரசு வகுத்தது? ஆப்ஷன் ஏ 1950. ஆப்ஷன் ஏ 1950. கிராமிய வீட்டு வசதி திட்டம் செயல்படுத்த கீழ்கண்டவற்றுள் எந்த வகை சங்கம் துவங்கப்பட்டன? கிராமிய வீட்டு வசதி திட்டம் செயல்படுத்த கீழ்கண்டவற்றுள் எந்த வகை சங்கம் துவங்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ கிராமிய வீட்டு வசதி சங்கம். ஆப்ஷன் ஏ கிராமிய வீட்டு வசதி சங்கம். எந்த ஆண்டுக்கு பிறகு கிராமிய வீட்டு வசதி சங்கங்கள் பரவலாக ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன? எந்த ஆண்டுக்கு பிறகு கிராமிய வீட்டு வசதி சங்கங்கள் பரவலாக ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன? ஆப்ஷன் பி 1988. ஆப்ஷன் பி 1988. கிராமிய கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் நிலத்தின் அளவு. ஆப்ஷன் ஏ விவகார எல்லைக்குள் வசிக்கும் தகுதியுள்ள வீட்டுமனை சொந்தக்காரர்கள் உறுப்பினர் ஆவார் மற்றும் ஒரு உறுப்பினருக்கு குறைந்தது 2 சென்ட் நிலம் இருக்க வேண்டும் என்பது சரியானது. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கிராமிய கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் நோக்கங்களில் சரியானதை தேர்வு செய்க. அங்கத்தினருக்கு புதிய வீடு கட்டுவதற்கு கடன் வழங்குதல், சங்கத்திற்கு வேண்டிய நிதியை பெறுவதற்கு ஏற்பாடு செய்தல், சிக்கனம், சேமிப்பு, பொருளாதார வளர்ச்சி போன்றவற்றை எடுத்து கூறுதல். அனைத்தும் சரி. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் எந்த ஆண்டு சென்னை மத்திய வீடு அடமான வங்கி என்ற பெயரில் சென்னையில் பதிவு செய்யப்பட்டது? தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் எந்த ஆண்டு சென்னை மத்திய வீடு அடமான வங்கி என்ற பெயரில் சென்னையில் பதிவு செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ மார்ச் 18, 1959. மார்ச் 18, 1959. தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் எந்த ஆண்டு முதல் செயல்பட துவங்கியது? தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் எந்த ஆண்டு முதல் செயல்பட துவங்கியது? ஆப்ஷன் பி ஜூலை 18, 1959. ஜூலை 18, 1959. 1949 வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி எந்த ஆண்டிலிருந்து கூட்டுறவு நிறுவனங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டதால் இந்த வங்கி சென்னை மத்திய கூட்டுறவு வீட்டு அடமான வங்கி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1966. ஆப்ஷன் ஏ 1966. சென்னை மத்திய கூட்டுறவு வீட்டு அடமான சங்கம் 1972 மார்ச் மாதத்திலிருந்து சீரமைப்பு திட்டத்தின் கீழ் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம். ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம். தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தில் எந்த ஆண்டிலிருந்து கிராமிய வீட்டு வசதி சங்கங்களும் உறுப்பினர்களாக இணைக்கப்பட்டன? தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தில் எந்த ஆண்டிலிருந்து கிராமிய வீட்டு வசதி சங்கங்களும் உறுப்பினர்களாக இணைக்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ 1976 to 77. ஆப்ஷன் ஏ 1976 to 77.
தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டுவசதி இணையத்தில் விவகார எல்லை மற்றும் அதன் பொறுப்பு. தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டுவசதி இணையத்தில் விவகார எல்லை மற்றும் அதன் பொறுப்பு. ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு முழுவதும் மற்றும் வரையறுக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் மற்றும் வரையறுக்கப்பட்டது. மத்திய அரசால் நியமனம் செய்யப்பட்ட பணிக்குழு 1962 சிபாரிசின்படி கீழ்கண்டவற்றில் உருவாக்கப்பட்ட அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ தேசிய வீட்டுவசதி இணையம். ஆப்ஷன் ஏ தேசிய வீட்டுவசதி இணையம். தேசிய வீட்டுவசதி இணையம் எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டது? தேசிய வீட்டுவசதி இணையம் எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1969. ஆப்ஷன் ஏ 1969. தேசிய வீட்டுவசதி இணையத்தில் மொத்தம் எத்தனை மாநில கூட்டுறவு வீட்டுவசதி சங்கங்கள் உறுப்பினராக உள்ளன? தேசிய வீட்டுவசதி இணையத்தில் மொத்தம் எத்தனை மாநில கூட்டுறவு வீட்டுவசதி சங்கங்கள் உறுப்பினராக உள்ளன? ஆப்ஷன் ஏ 11. ஆப்ஷன் ஏ 11. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டுவசதி இணையத்தின் நோக்கம். தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டுவசதி இணையத்தின் நோக்கம். ஆப்ஷன் சி இரண்டும் சரி. இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி. அதாவது இணைக்கப்பட்ட சங்கங்களுக்கு கடன் வழங்குதல், இணைக்கப்பட்ட சங்கங்களின் செயல்களை ஒருங்கிணைத்தல், இரண்டும் சரி. தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டுவசதி இணையத்தின் செயல்முறைகளில் சரியானதை தேர்வு செய்க. தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டுவசதி இணையத்தின் செயல்முறைகளில் சரியானதை தேர்வு செய்க. கடன் விண்ணப்பம் பரிசீலனை செய்தல், கடன் வழங்குதல் மற்றும் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கங்களுக்கு தேவையான கடன் வழங்குதல், தமிழ்நாடு முழுவதும் வீட்டுவசதி சங்கங்களின் பணியை சீராக ஒழுங்குபடுத்துதல், அனைத்தும் சரி. இதுக்குரிய ஆன்சர் அனைத்தும் சரி. ஓகேங்களா? 7th யூனிட் இதோட முடிஞ்சிடுச்சு. 8th யூனிட் நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம அகாடமியில் இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.